கடந்த 6 வருடங்களில் 1000க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகளை உருவாக்கிய நமது டெக்ஸ்ட் அகாடமியில் தமிழ்நாடு காவல்துறை தேர்வுக்கான வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள். For contact 7305 533 533. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் இந்தியன் பாலிட்டியில் மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன்? ஸோ கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. 130 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை, 32,87,263 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு, 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் கொண்ட பல்வேறு மத, இன, மொழி, கலாச்சாரம் கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு தேசம் நம்ம இந்தியா. ஸோ இவ்வளோ பெரிய மக்கள் தொகை பாப்புலேஷன் கொண்ட ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணணும்னா அதுக்கு வலிமையான ஒரு கட்டமைப்பும் ஒரு நிர்வாக அமைப்பும் சட்டங்களும் விதிமுறைகளும் தேவை. அந்த சட்டங்களும் விதிமுறைகளும் தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது பாலிட்டிக், அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த இந்திய அரசியல் அமைப்பினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்கிறோம்? அதாவது ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கரை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இவர் தான் இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனதில் மிக முக்கிய பங்காற்றியவர். இவர் தான் உருவாக்குனாரா, இவர் மட்டும்தான் உருவாக்குனாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ இவர் மிக முக்கியமான ஒரு நபர். ஸோ அதனால் இவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். மாடர்ன் மனு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்திய அரசியலமைப்பினுடைய சிப்பி அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு மிக முக்கியமானவர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள், இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் கான்ஸ்டிடியூஷனும். ஸோ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உண்டான விதிமுறைகளும் சட்டத்திட்டங்களும் தான் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ லாஸ்ட் டைம் Group 4 கூட இதிலிருந்து ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இனி வரப்போகிற Group 1, Group 2, இனி வரப்போகிற Group 4, இந்த எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இதிலிருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் இந்திய அரசியலமைப்பு உருவான விதம், மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இப்போ இந்தியாவுக்குன்னு செப்பரேட்டாக கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டிமாண்ட் பண்ணது யார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டிமாண்ட் பண்ணது யார் அப்படின்னா M.N. ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணார். யார் இந்த M.N. ராய்? எந்த வருஷத்தில் டிமாண்ட் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ M.N. ராய் ஆக்சுவலாக கம்யூனிஸ்ட் பர்சன், அதாவது ஒரு முன்னோடி, கம்யூனிஸ்ட இயக்கத்தை தோற்றுவித்தவர்களில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் M.N. ராய். அதாவது M.N. ராய் வந்து 1934 M.N. ராய் அவர் ஒரு கம்யூனிஸ்ட முன்னோடின்னு சொல்லலாம். இல்லை, 1934 M.N. ராய் தான் ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு டிமாண்ட் பண்ணது. ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு டிமாண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M.N. ராய் தான் ஃபஸ்ட்டு டிமாண்ட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறமா 1935 யார் டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
1935ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1935ல ஐஎன்சி அஃபிஷியலாக இந்தியாவுக்கு செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க. 1935ல் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அஃபிஷியலாக செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி தேவை அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1934ல் எம்என் ராய் அப்படிங்கிறவர் டிமாண்ட் பண்ணுறாரு இந்தியாவுக்கு செப்பரேட்டாக கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வேணும். 1935ல் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செப்பரேட்டாக கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வேணும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா ஜவஹர்லால் நேரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பாக 1938ல் ஜவஹர்லால் நேரு இந்தியாவுக்கு செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வேணும், அட் த சேம் டைம் வித்தவுட் அவுட் சைட் இன்டர்ஃபியரன்ஸ், அதாவது யாருடைய குறுக்கீடும் இல்லாமல் நாங்களே அரசியலமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டார். அதாவது பர்டிகுலராக பிரிட்டிஷ்காரங்களுடைய குறுக்கீடு இல்லாமல், அதாவது 1938ல் ஜவஹர்லால் நேரு யாருடைய குறுக்கீடுமே இல்லாமல், அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிஹாஃப் ஆஃப் ஐஎன்சி சார்பா வித்தவுட் அவுட் சைடு இன்டர்ஃபியரன்ஸ், அதாவது யாருடைய குறுக்கீடும் இல்லாமல் இந்தியாவுக்கு செப்பரேட்டாக கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி தேவை அப்படிங்கிறத முன்மொழிகிறாரு 1938ல் ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? ஸோ அப்போ 34, 35, 38 இந்த 3 இயர் முக்கியம். ஸோ 34ல் எம்என் ராய், 35ல் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், 38ல் ஜவஹர்லால் நேரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பா. சரிங்களா? ஸோ இதுதான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்காக பிகினிங்கில் வலுத்த கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுடைய கோரிக்கையில் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்றுக்குது. எப்போ, எதனால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1940ல் இந்த கோரிக்கைகளை எல்லாத்தையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்றுக்குது 1940ல். ஸோ 1940ல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான வருஷம். அதாவது 1939ல் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆன டைம். 1939லேருந்து 1945 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்த காலகட்டம். ஸோ 1940ல் இந்த 3 கோரிக்கைகளையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஆகஸ்ட் ஆஃபர், அதாவது எப்போனா 1940ல் ஆகஸ்ட் 8 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. யார் அனௌன்ஸ் பண்ணா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யார் அனௌன்ஸ் பண்ணுன்னா, அப்போ வைஸ்ராயா இருந்த லார்ட் லின்லித்கோ அப்படிங்கிறவர் தான், அப்போ வைஸ்ராயா இருந்த லார்ட் லின்லித்கோ அப்படிங்கிறவர் தான் ஆகஸ்ட் ஆஃபரை 1940 ஆகஸ்ட் 8 அப்போ அனௌன்ஸ் பண்ணார். ஸோ என்ன சொன்னார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவருடைய ஆப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்னென்ன, அவருடைய ப்ராமிசஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு நாங்கள் டொமினியன் ஸ்டேட்டஸ் தரோம். செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறமா இந்தியாவுக்கு செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணி தரோம். செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறமா இந்தியாவுக்கு செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை நாங்கள் ஃபார்ம் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் இதை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்த ஆகஸ்ட் ஆஃபரை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரிஜெக்ட் பண்ணுச்சு. சரிங்களா? ஏன் ரிஜெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா, டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் இவங்க தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு இந்தியன்ஸுடைய சப்போர்ட் பிரிட்டிஷுக்கு தேவை. அதாவது இந்தியன் ஆர்மி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தேவை செகண்ட் வேர்ல்டு வாருக்காக. ஸோ அதை இன்டென்ஷனாக வச்சு தான் லார்ட் லின்லித்கோ இந்த ஆகஸ்ட் ஆஃபரை அனௌன்ஸ் பண்ணார். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இதை ரிஜெக்ட் பண்ணாங்க. ரிஜெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாவை
இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1940. சரிங்களா? ஆச்சாரியா வினோபாவே தலைமையில் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டம் கொஞ்சம் தீவிரமடைய ஆரம்பிக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஆகஸ்ட் 1940 ஆகஸ்ட் 8 அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ வைஸ்ராயாக இருந்தவர் யாருன்னு கொஸ்டின் வரும். ஸோ லார்ட் லின்லித்கோ தான் அப்போ இருந்தவர். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தனிநபர் சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இப்படி தனிநபர் சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணி இந்திய சுதந்திர போராட்டம் தீவிரமடைஞ்ச காலகட்டத்தில் அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லண்டன் பார்லிமெண்ட்லேருந்து சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் அப்படிங்கிற ஒரு கேபினெட் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வரார். சரிங்களா? எங்கேருந்து? லண்டன் பார்லிமெண்ட்லேருந்து சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் அப்படின்ற ஒருத்தர் இங்கே லண்டன் பார்லிமெண்ட்லேருந்து இங்கே இந்தியாவுக்கு வர்றார். சரிங்களா? ஸோ சிம்பிளாக ஆர் பாப்புலர்லி நோன் எஸ் கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதை. அதாவது கிரிப்ஸ் மிஷன். ஸோ இந்த கிரிப்ஸ் மிஷன் எப்போ இந்தியாவுக்கு வந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 1942 கிரிப்ஸ் மிஷன் இந்தியாவுக்கு வருது. ஸோ இதனுடைய ஹெட் யார், பிரசிடெண்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தான் இதனுடைய ஹெட். ஸோ இவர் என்ன சொன்னார், கிரிப்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா கிரிப்ஸும் அதை தான் சொன்னார். அதாவது இந்தியாவுக்கு நாங்கள் டொமினியன் ஸ்டேட்டஸ் தரோம். ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணி தரோம். இந்து முஸ்லீமுக்கு ரிசர்வேஷன்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். வைஸ்ராயுடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு சில டிமாண்ட்ஸை தான் சொன்னாங்க. பட் இந்த கிரிப்ஸ் ப்ரொபோசல்ஸையும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் காந்தியும் கடுமையாக எதிர்த்தாங்க. ஏன் எதிர்த்தாங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த டொமினியன் அப்படிங்கிறாங்களே, இந்த டொமினியன் ஸ்டேட்டஸை நம்ம 1930க்கு முன்னாடி இருந்தே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்டை, அதாவது தன்னாட்சி, ஹோம் ரூல் அப்படின்லாம் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்ப்பீங்க. ஸோ அந்த கான்செப்டை நம்ம 1930க்கு லாகூர் செஷனுக்கு முன்னாடி இருந்தே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். பட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கல. பட் இப்போ நமக்கு செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் நம்மளுடைய சப்போர்ட் அவங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது இந்த கிரிப்ஸ் ப்ரொபோசல் மூலமாக நமக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் தரேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்போ காந்தி இதை போஸ்ட் டேட்டட் செக் ஃப்ரம் டிராயன் பேங்க் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சார். அதாவது திவாலாகி கொண்டிருக்கக்கூடிய வங்கியின் போஸ்ட் டேட்டட் செக் ஃப்ரம் டிராயன் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு காந்தி. அதாவது கிரிப்ஸ் ப்ரொபோசலில் காந்தி போஸ்ட் டேட்டட் செக் ஃப்ரம் டிராயன் பேங்க், திவாலாகி கொண்டிருக்கக்கூடிய வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி வர்ணிச்சார். ஏன்னா நாங்கள் 1930க்கு முன்னாடியே நாங்கள் உங்ககிட்ட டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டோம், நீங்கள் அப்போ தராமல் இப்போ எங்களுக்கு முழு சுதந்திரம் பூர்ண ஸ்வராஜ்யம் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுட்டு இருக்கும் போது நீங்கள் டொமினியன் ஸ்டேட்டஸ் தரேன்னு சொல்கிறீங்கல்ல. ஸோ இதை எங்களால் ஏற்றுக்க முடியாது. எங்களுக்கு தேவை இப்போ ஃபுல் இண்டிபெண்ட். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எங்களுக்கு இப்போ ஃபுல் இண்டிபெண்ட் தான் தேவை அப்படின்னு சொல்லி இந்திய வரலாற்றிலேயே சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கியமான ஒரு இயக்கமான குவிட் இண்டியா மூமெண்ட்டை, அதாவது வெள்ளையினே வெளியேறு இயக்கத்தை காந்தி 1942 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்தியாவில் மறுபடியும் சுதந்திர போராட்டம் தீவிரமடைய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இந்தியாவில் சுதந்திர போராட்டமும் தீவிரமடைஞ்ச காலகட்டம் செகண்ட் வேர்ல்டு வாரும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 1940, 1942 இந்த காலகட்டத்தில் சுதந்திர போராட்டமும் தீவிரமாக போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது லண்டன் பார்லிமெண்ட்டில் ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ன எலெக்ஷன் அப்படின்னா லண்டன் உண்டான பார்லிமெண்ட் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் முக்கியமாக 2 பார்ட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒன்று லேபர் பார்ட்டி. சரிங்களா? அதில் ஒரு பார்ட்டி லேபர் பார்ட்டி, இன்னொரு பார்ட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. அதாவது லேபர் பார்ட்டி வித் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. ஸோ லேபர் பார்ட்டியில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லி.
இங்கே கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணா, யார் எதிர்த்து போட்டியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சில் சரிங்களா. ஸோ அட்லி சர்ச்சில். இது நடந்தது லண்டனில் 1945 பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஸோ லேபர் பார்ட்டி சார்பாக கிளவுமண்ட் அட்லியும், கன்சர்வேட்டிவ் பார்ட்டி சார்பாக வின்சென்ட் சர்ச்சிலும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் லேபர் பார்ட்டி வின் பண்ணது, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தோற்று போயிடுது. சரிங்களா. ஸோ யூஸ்வலாக சொல்லப்போனால் அட்லி இந்தியாவுக்கு இண்டிபெண்ட் கொடுக்கறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கார், கொஞ்சம் ஆர்வமாக இருக்கார். அட் த சேம் டைம் பிரிட்டனுக்கு சரியான பொருளாதார நஷ்டமும் கூட, எக்கனாமிக் கிரைசிஸும் கூட அந்த டைமில். ஏன்னா 2ஆம் உலகப் போரில் மிகப்பெரிய ஒரு அடி பிரிட்டனுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால் மேற்கொண்டு இந்தியாவை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால் அட்லி என்ன பண்ணாருன்னா இந்தியாவுக்கு இண்டிபெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வர்றார். அதனுடைய விளைவாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு 3 பேரை இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வைக்கிறார். ஸோ யார் அந்த 3 பேர், அந்த கமிஷனுடைய நேம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஸோ அந்த கமிட்டியோட நேம் என்ன அப்படின்னா கேபினெட் மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது தமிழில் சொல்லணும்னா அமைச்சரவை தூதுக்குழு, அதாவது கேபினெட் மிஷன். 1946 கேபினெட் மிஷன் இந்தியாவுக்கு வருது. 1946 கேபினெட் மிஷன் இந்தியாவுக்கு வருது. ஸோ இந்த கேபினெட் மிஷனில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ். சரிங்களா. அடுத்தது பெத்திக் லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு உறுப்பினர் இருந்தார். அடுத்ததா ஏவி அலெக்சாண்டர் அப்படிங்கிறவரும் ஒரு மெம்பராக இருந்தார். ஸோ இந்த 3 மெம்பர் கமிட்டி தான் 1946 அமைச்சரவை தூதுக்குழு, அதாவது கேபினெட் மிஷன் பிளானை எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க. ஸோ என்ன சொன்னாங்க, இந்த கேபினெட் மிஷன் பிளானில் என்ன சொன்னாங்க? ஸோ இது வரைக்கும், அதாவது 1946 வரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்த எல்லா மாகாணங்களும் மாநிலங்களும் ஒன்றிணைக்கப்பட்டு இனிமேல் இந்தியன் யூனியன் என்று அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா. இந்தியன் யூனியன் என்று அழைக்கப்படும் சொல்லி சொன்னாங்க. இது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ். அதுக்கு அடுத்ததான் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 லட்சம் பேருக்கு ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அரசியல் அமைப்பு மன்றம், அதாவது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இடைக்கால அரசாங்கம் பதவி ஏற்றுக்கிற வரைக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கம் நிர்வாகத்தை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லியும் சொன்னாங்க. அதாவது இடைக்கால அரசாங்கம் இன்டரிம் கவர்மெண்ட் பதவி ஏற்றுக்கிற வரைக்கும் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நிர்வாகத்தை பார்த்துக்கும். அதுக்கப்புறம் இந்தியா காமன்வெல்த்தில் சுதந்திரமான ஒரு உறுப்பு நாடாக இருக்கலாம் அப்படிங்கிற ப்ராமிசஸையும் சொன்னாங்க. ஸோ இந்த கேபினெட் மிஷன் பிளானை இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா. ஸோ கேபினெட் மிஷன் பிளானை முஸ்லீம் லீக்கும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் 1946 ஜூன் மாதம் ஜூலை மாதத்தில் 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அடுத்ததாக இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை செட்டப் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஓரியன்டாக. இனிமேல் தான் எப்படி கான்ஸ்டிடியூஷன் பில்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே பார்க்கணும். சரிங்களா. ஸோ கம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. சரிங்களா. கம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம்.